வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க என்பதை பற்றி இந்த வீடியோவில் ஒரு முக்கிய தகவலாக நான் இப்போ சொல்ல போகிறேன். இடைநிலை ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பினால் தன்னிச்சையாக அனுமதிக்க வேண்டாம், அந்த உத்தரவு வந்திருக்கு. என்னன்றதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். மக்களை, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இடைநிலை ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா போராட்டம் நடத்தி வர இடைநிலை ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பினால் தன்னிச்சையாக அனுமதிக்க வேண்டாம். ஸோ அவங்களுடைய மேலதிகாரி என்ன முடிவு சொல்கிறாரு அப்படின்றத கேட்கணும் அப்படின்றாங்க. சம வேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னையிலும் பிற மாவட்டங்களிலும் போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பினால் அவர்களை தன்னிச்சையாக அனுமதிக்கக்கூடாது என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருக்காங்க. அரசு பள்ளிகளில் பணிபுரியும் 2000க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் ஊதிய முரண்பாடுகளை களைய வலியுறுத்தி சென்னையில் கடந்த டிசம்பர் 26 தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போன்று பிற மாவட்டங்களிலும் ஏராளமான ஆசிரியர்கள் பள்ளிக்கு செல்லாமல் வீடுகளில் இருந்தவாறும் ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். 26வது நாளாக இந்த நிலையில் இடைநிலை ஆசிரியர்கள் 26வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். கோட்டை ரயில் நிலையம் அருகே திரண்ட ஆசிரியர்கள் ஒரு பகுதியினர் தலைமைச் செயலகத்தை நோக்கி பேரணியாக சென்றனர். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வருவதால் ஆசிரியர்களின் முற்றுகையை தடுக்க அந்த பகுதிகளில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். இருப்பினும் மற்றொரு பகுதியினர் பாரிமுனையில் உள்ள சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுங்க. பெண் ஆசிரியர்கள் சில பேர் மயக்கினாங்க. ஆசிரியர்கள் பேருந்துகளில் ஏற்றப்பட்டனர். பேருந்துகள் வட சென்னையை சுற்றி வந்தது. பின்னர் வண்ணாரப்பேட்டையில் உள்ள சமுதாய கூட்டத்தில் ஆசிரியர்கள் அடைக்கப்பட்டனர். அங்கு பிற்பகல் கடந்து தங்களுக்கு குடிநீர் உணவு வழங்கப்பட என ஆசிரியர்கள் வாகனங்களில் ஏற்றும் பொழுது காவல்துறையினர் மிகவும் கடுமையாக நடந்து கொள்வதாகவும் ஆசிரியர்கள் புகார் தெரிவித்தனர். பெண் ஆசிரியர்கள் சில மயக்கமடைந்தும் கூட அவர்களுக்கு எந்தவித மருத்துவ உதவியும் வழங்கப்படவில்லை என இடைநிலை ஆசிரியர்கள் அறிவித்தனர். இதுபோன்ற அரசு பள்ளிகளில் கடந்த 13 ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் தங்களை பணி நிரந்தரம் வேண்டும் என வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர் கூட்டமைப்பினர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் 13 நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். தன்னிச்சையாக அனுமதித்தால் இதனிடையே தொடக்க கல்வித்துறை சார்பில் வட்டார கல்வி அலுவலர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கு. அதன்படி இடைநிலை 13 ஆசிரியர்கள் இயக்கம் SSCTA சார்பில் வேலைநிறுத்த போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆசிரியர்கள் மீண்டும் பள்ளிக்கு திரும்புவது அவர்கள் மாவட்ட கல்வி அலுவலர் தொடக்க கல்வி அனுமதியை பெற்ற பின்னரே பணியில் சேர வேண்டும். தன்னிச்சையாக வட்டார கல்வி அலுவலரோ பள்ளி தலைமை ஆசிரியரோ சம்பந்தப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் பணியில் சேர அனுமதிக்கக்கூடாது என திட்டவட்டமாக தெரிவிக்கப்படுகிறது. தவறினால் சம்பந்தப்பட்ட வட்டார கல்வி அலுவலர்கள் தலைமை ஆசிரியர் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கண்டிப்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என கல்வித்துறை உத்தரவில் கூறப்பட்டிருக்குங்க. ஸோ இது ஒரு பக்கம் அவங்களுக்கு ஒரு வேதனையை கொடுத்தாலும் அவங்க தொடர்ந்து போராடி வரும் ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை விரைவில் கொடுப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். அடுத்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 முடிவுகள் எப்பொழுது வெளியாகும் அப்படின்றது எல்லோருடைய தரப்புமாக இருக்குது. ஸோ டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 தேர்வு முடிவுகள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கடந்த நவம்பர் 15-16 நடத்தி முடித்த தேர்வுகளுடைய ரிசல்ட்டு டிசம்பர் மாதம் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஜனவரி பொங்கலுக்கு பின்னாக வெளியாகும் அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஜனவரி இறுதி, அதாவது ஜனவரி 31க்குள்ளார டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 முடிவுகள் வெளியாகும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ மக்களே, நீங்கள் டெட்டுடைய ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்கேன்னா கவலையப்படாத. இன்னும் ஒரு சில தினங்கள் இதற்குண்டான ஒரு மிகப்பெரிய அப்டேட் வருகிறது. அது மட்டுமே கிடையாது, ஒரு சிறப்பு டெட்டுக்குண்டான அறிவிப்பையும் ஆசிரியர் தேர்வாரியம் வெளியிட போகிறாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். டெட்டில் பார்த்திங்கன்னா பாஸ் மதிப்பெண்களை குறைக்கணும்னு போராடிட்டு வராங்க. ஸோ அதற்குண்டான அப்டேட்டையும் நம்ம விரைவில் பார்க்கலாம். டிஆர்பியில் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.